ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக ரெசிபிக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நான் எப்படி சிம்பிளாக கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை பண்ணினேன் அப்படின்னு தான் இந்த vlog. ஆஸ் ஆல்வேஸ் காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கோலம் போடுறது தான் பண்டிகை நாளில் விசேஷம். படிக்கோலத்தில் செம்மண் காவி இட்டு வைக்கிறதே ஒரு தனி அழகு தான். அந்த ஃபெஸ்டிவலுக்கே அது ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி. காலையிலேயே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா பேக் பண்ணி அனுப்புறதுக்கும் இது எனக்கு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் பை 7:30க்கு லன்ச்சை ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிக்க முடியும். ஜென்ரலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடியே இந்த சீடைக்கெல்லாம் மாவை ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த வாட்டி அரிசி மாவு மட்டும்தான் ரெடியாக இருந்தது, வறுத்த அரிசி மாவு. பட் உளுந்து மாவை இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. அதே மாதிரி வீக்கெண்ட்லேயாவது சம்டைம்ஸ் இந்த ஒரு சீடையோ இல்லை ஏதாவது முறுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் இந்த வாட்டி எல்லாமே கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் காலையில் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெள்ளை சீடைக்கு மாவு கிளறி வச்சுட்டு உப்பு சீடைக்கும் ரெடி பண்ணி 10 மணிக்கு அப்புறம் தான் இந்த சீடைக்கான ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணினேன். ஜென்ரலாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸுக்கு நம்ம சீடையெல்லாம் பண்ணுறோம். என்ன தான் இல்லை இது ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயந்தான், வீக்கெண்டில் பண்ணி வச்சா ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸுக்காகவும் இதெல்லாம் சொல்கிறது இருந்தாலும் பிஸி ஷெட்யூலில் இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் டெஃபினட்டாக இந்த பண்டிகை டைமில் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பிரின்சிபல். குழந்தைங்க நம்ம வீட்டில் பண்ணுற விஷயங்களை வச்சு தான் ஒரு ஃபெஸ்டிவலை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பரவாயில்ல வெறும் பால் சர்க்கரையை வச்சு நைவேத்தியம் பண்ணினேன், வெறும் அவல் மட்டும்தான் வச்சேன் அப்படின்னு பண்ணுறதும் பண்ணலாம். பட் எனக்கு என்னமோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுவேன். இந்த உப்பு சீடைக்கு நிறைய பேர் பயந்துட்டு இது வெடிச்சிரும் அப்படிங்கிறத நினச்சி பயந்து தான் உப்பு சீடை பண்ணுறதையே அவாய்ட் பண்ணுவாங்க. பட் சில சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா இந்த உப்பு சீடை வெடிக்காமல் வரும். பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடாது. அதே மாதிரி மாவை அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஈர அரிசி மாவை உப்பு அண்ட் வெள்ளை சீடையோட ரெசிப்பியை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீடையை பயப்படாமல் நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டாக சீடை வெடிக்காது. ஒரு வெடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னா இப்போல்லாம் அந்த ஃபேஸ் ஷீல்டுன்னு ஒன்று விற்கிது இல்லையா, அதை கூட நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு வேர் பண்ணி. உப்பு சீடைக்கு நல்லா உருட்டியாச்சு. பட் உருட்டினதை எப்போவுமே ஒரு பீஸ் கூட கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மண் ஏதாவது தூசி பட்டுடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது வெடிக்கும். ஸோ அதனால் இது ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத்தில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சரையும் அது இழுத்துடும். ஸோ அதனால் எண்ணெயில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி திரட்டி பால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். திரட்டி பால் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பால் காய்ச்சி அதுக்கப்புறம் அதுவாக திரிஞ்சு அதை திரிய வச்சு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு வச்சோம் அப்படின்னா கேஸ் விற்கிற விலையில் நம்மளால் டெஃபினட்டாக அதை பண்ண முடியாது. ஒரு பாதி சிலிண்டர் காலி ஆனால் தான் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாலை திரிக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிட்டு பால் திரிஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிடுவேன். வடிகட்டிட்டு அந்த திக்கான அந்த சாலிட் போர்ஷனை மட்டும் எடுத்து கிளறினோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே திரட்டி பால் ரெடி ஆகிடும். டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. நீங்கள் லெமனுக்கு பதிலாக கொஞ்சமாக தயிர் கூட சேர்த்து இந்த பாலை திரிய வச்சுக்கலாம். நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கும் தயிர் சேர்க்கும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள், திரட்டி பால் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஜென்ரலாக வெல்லம் சேர்த்தும் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் சர்க்கரை சேர்த்து தான் திரட்டி பால் பண்ண போகிறேன். ஏன்னா வெள்ளை சீடையும் வெல்லம் போட்டு பண்ண போகிறோம். அவளும் வெல்லம் போட்டு சேர்க்குற ஸ்வீட்டெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுனால ஸோ இன்றைக்கி இதில் சக்கரை போட்டு பண்ணலான்னு தான் இருக்கேன். திரிய வச்சு வடிகட்டி வச்சுருந்த அந்த மில்க் சாலிட்ஸ், குங்குமப்பூ, சக்கரை, ஏலக்காய் இதை போட்டு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியாக கிளறிடலாம். கிளறும்போது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டு பண்ணினோம் அப்படின்னா டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக வரும். எக்ஸாக்டாக 10 to 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு. உப்பு சீடையை எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே இன்னொரு பர்னரில் நான் இந்த திரட்டி பாலுக்கும் ரெடி பண்ணிட்டேன். திரட்டி பால் ரெடி ஆகிற டைம்லேயே நம்ம மெயினான நைவேத்தியம் அவல் சேர்த்த ரெசிபீஸ் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஸோ இன்றைக்கி வெல்லம் நாட்டு சக்கரை போட்ட வெள்ளை அவல், லெமன் அவல், தயிர் அவல் பண்ண போகிறேன். அவல் பாயசமும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரியே அவலை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிக்கலாம். நான் இந்த டாட்டா சமர்ப்பனோட
அவல் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த தூசி குப்பையும் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃப்ளேக்ஸும் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. ஒரு உப்புமா பண்ணுறதுனா கூட இந்த அவல் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டா போதும். எக்ஸ்ட்ராவாக வாட்டர்லாம் இதில் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 ஹவருக்கு இது அப்படியே வச்சோம் அப்படின்னாலே நல்லா ஊறிடும். ஸோ இது வந்து நான் தயிர் அவல் லெமன் அவலுக்கு மட்டும் எடுத்துருக்கிறதுனால இந்த அவலுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிட போகிறேன். உப்பு சீடையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி பண்ணியாச்சு. ஸோ வெள்ளை சீடைக்கும் நடுவுலையே உருட்டி வச்சுட்டேன். ஸோ அதனால் வெள்ளை சீடையும் பொரித்து எடுத்துக்கலாம். வெள்ளை சீடையை பொரிக்கும் பொழுது நிறைய எடுத்து எண்ணெயில் போட்டுட்டோம். அதே மாதிரி எண்ணெயில் சேர்த்த உடனேவே அதை கிளறினோம் அப்படின்னா நல்லா உடஞ்சி போயிடும். எனக்கும் ஒரு ஈடு அந்த மாதிரி கொஞ்சம் சரி ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது கொஞ்சம் அலண்டு போன மாதிரி ஆச்சு. ஒரு 4-5 சீடைக்கு மேலே எண்ணெயில் நம்ம வந்துட்டு வெள்ளை சீடையை போடக்கூடாது, அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ ஒரு பேட்சுக்குமே 4-5 சீடையை தான் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கிறதுனால சைமல்டேனியஸாக மீதி வேலையும் பார்த்துக்கிட்டே தான் சீடையை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்வீட் அவலுக்கு அவலை வாஷ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். வாசனைக்கு நெய், அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சிக்கலாம். பட் வெல்லத்துக்கு பதிலாக இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்குறதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வாசனைக்காக மட்டும் இல்லை, ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டும் தான். இன்றைக்கி டின்னரே எல்லோரும் நாங்கள் வந்து ஜென்ரலாக இந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி நாங்கள் வந்து வேறு எந்த டின்னரும் சாப்பிட மாட்டோம், வெறும் இந்த போகா வெரைட்டிஸ் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டின்னருக்கு தகுந்த குவான்டிட்டிக்கு நான் பிளான் பண்ணிவிடுவேன். இதையே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இது அவலில் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சால் போதும், கரெக்டாக ரெடி ஆகிடும். தயிர் அவளுக்கும் எல்லாம் தாளிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இப்பயே சேர்த்தோன்னா கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டு தயிர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால்கோவா ரெடி, சீடையும் ரெடி, அவல் வெரைட்டிஸும் ரெடியாக ஆரம்பிச்சிடுது. இன்னும் அவல் பாயசம் ரெடி பண்ணிக்கலாம். அவல் பாயசத்துக்கு அவலை வந்துட்டு நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு பாலில் வேக வச்சு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். பிரசாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்தோம் அப்படின்னா மைல்டான ஒரு கலர், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் மட்டும்தான் இன்றைக்கி. ஜென்ரலி அப்பம் பண்ணுவோம், பட் இன்றைக்கி நிறைய வேலை இருந்ததுனால இந்த வருஷம் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டுன்னு சீடை முன்னாடியே ரெடி பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக அப்பம் பண்ணியிருப்பேன். பட் இன்றைக்கி சீடை ஒர்க்கே கொஞ்சம் 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் அப்பத்தை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ எல்லா பிரசாதமும் ரெடி ஆயாச்சு. உப்பு சீடை, வெள்ளை சீடை, திரட்டிப்பால், நவநீதம் அப்படிங்கிறது வந்துட்டு வெண்ணையும் சர்க்கரையும் சேர்ந்தது. இது கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். அவலில் வந்து லெமன் அவல், தயிர் அவல், ஸ்வீட் நாட்டு சர்க்கரை சேர்த்த அவல் பாயசம், இதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பசும் பால் காய்ச்சி வச்சாச்சு, கொஞ்சம் அபிஷேகத்துக்கும் எடுத்து வச்சாச்சு. ஸோ உங்களோட பேசிக்கிட்டே என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்தது கிருஷ்ணரை வெல்கம் பண்ணுறதுக்காக இழக்கோல மாவில் கிருஷ்ணர் பாதம் வரைகிற வேலை தான். இந்த கிருஷ்ணர் பாதம் வரையும் போது எங்கள் அம்மா சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது இந்த ஒர்க்கை எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி இழக்கோல மாவை எடுத்து வச்சுட்டு ஒருத்தராக இந்த பாதத்தோட அச்சை வச்சுட்டே வரும். ரொம்ப தள்ளி வச்சோம் அப்படின்னா அம்மா டெஃபினட்டாக திட்டுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை நடந்து வரா மாதிரி இந்த காலை வைக்கணும் அப்படின்னுவாங்க. ஸோ இதை ஒரு ரசித்து பண்ணுற ஒரு விஷயமாக நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி அந்த பாதத்தை வச்சதுக்கப்புறமா விரல் வரையும் போது 5 விரல் இருக்கணும். அதே மாதிரி கட்டை விரல் பெருசாக, அடுத்தது அப்படியே சின்னதாக வச்சுன்னு அந்த சுண்டு விரல் வந்து ரொம்ப குட்டியாக வரா மாதிரி வச்சு எனக்கு பழக்கம். ஸோ இதை பண்ணும்போது அம்மா சொன்னது எப்போவுமே ஞாபகம் வரும். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி நான் படித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எசன்ஸ் ஆஃப் ஜென்மாஷ்டமி அப்படின்னு கூட சொல்லலாம். அது கிருஷ்ணர் பிறந்த அதே நேரத்தில் யோகமாயா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை சக்தி வடிவத்தில் பிறந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. கம்சன் வந்து கிருஷ்ணரை தேடிட்டு வரும்போது இந்த யோகமாயா அப்படிங்கிற அந்த குழந்தைய தான் அவன் பார்க்குறான். அப்போ அவள் சொல்கிறா, நானே உன்னை கொல்றதுக்கான எல்லா சக்தியும் எனக்கு உண்டு, ஆனால் என் காலை பிடிச்சி நீ
தூக்கினது அப்படிங்கிறது. நான் வந்து அது உன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டு நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். பட் ஆனால் கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே உன்னை அழிக்கிறதுக்காக பிறந்துட்டான் அப்படிங்கிறத சொல்கிறா. கிருஷ்ணர் பிறந்தது ராத்திரி நேரத்தில் ஒரு ஜெயிலில் தான். அந்த நேரத்தில் அவர் பிறக்கும்போது காவலுக்கு இருந்த காவலாளிகள்லாம் தூங்கி போயிடுறதாகவும், அவள் அம்மா அப்பாவை கட்டி போட்டுருந்த இந்த செயின்ஸ் எல்லாம் அருந்து கதவு தானாக திறந்துடுது அப்படிங்கிறது தான் நம்ம படித்த கதை. ஸோ இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது நம்மளுடைய மென்டல் அவேர்னஸ் நமக்கு வர ஆரம்பித்த உடனே நம்ம மனசுக்குள்ளே இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் அதாவது நிறைய நல்ல விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தாட்ஸ் பாசிட்டிவாக அலைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் நல்ல விஷயங்களாகவே இருக்கும். நம்மளை கட்டி போட்டிருக்கிற இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம விடுதலை அடையிறது தான் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத நான் படித்தேன். ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷனாக என் மனசில் பட்டுது. ஸோ ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு வந்து பூஜை வேலையை ஆரம்பிச்சிடலாம். நியூ 9 யார்ட் சாரீ ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஜென்ரலி வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காம நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க கற்றுப்பாங்க அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அதனால் நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் விட்டு போகாமல் சில விஷயங்களை பண்ணினோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய வைக்க வேண்டாம். நம்மளை பார்த்து தான் அவங்க கற்றுப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு அம்மாவுக்கும் இருக்குது. அந்த பார்ட்டை ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய சிம்பிள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். நீங்கள் என்ன கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணினீங்க, உங்கள் வீட்டில் என்ன கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சிம்பிள் ட்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.